ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இங்கே என் தங்கச்சி சீதாலட்சுமியை எழுத்து போட்டிடுறாருல, யாரு? வி.சி. சந்திரகுமார், திமுக வேட்பாளர். அந்த வி.சி. சந்திரகுமாரும் இந்த முரசும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் ஒன்றாக பணியாற்றியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். வி.சி. சந்திரகுமாரை போயிட்டு தம்பிங்க இந்த முரசுன்னு ஒருத்தன் வந்து பேசுறானாமே, அவன் யாருன்னு கேள்றா. இந்த மண்ணிலே அள்ளி கொடுத்த வள்ளலாக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் வங்க கடலோரம் அண்ணாவின் அருகாமையில் சந்தன பேழையில் உழைந்து கொண்டிருக்கிறாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் வள்ளல். இப்போ இரண்டாவது வள்ளல் வாழ்ந்து மறைந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவனை தோல்ல வச்சு தூக்குனார். அவரை யார? இதே ஈரோட்டு வி.சி. சந்திரகுமாரை பெற்ற புள்ள போல வளர்த்தாரா கேப்டன் விஜயகாந்த். அந்த விஜயகாந்திற்கு துரோகம் செய்துட்டு ஒரே நாள்ல போட்டி தேமுதிக ஆரம்பிச்சு கோபாலபுரத்தில் கால நக்கிற பையன்தான் இந்த வி.சி. சந்திரகுமார். நாங்கள் 2016 ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம். அது 16 20 தெரியல. 2016 தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிற போது 50 கட்சிகளில் ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருந்தது. அதற்கு பிறகு 5 கட்சி போட்டியிட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது இறுதி சுற்றிலே நாம் தமிழர் கட்சி களம் இறங்குகிறது. 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகால திராவிட கட்சியா அல்லது நாம் தமிழ் கட்சியா என்கிற போட்டி இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. 2 கட்சி. அருமை உறவுகளே, அதுல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, திமுக 50 ஆண்டு கால கட்சி 8 கட்சியோடு கூட்டணி. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரே கட்சி இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிற ஆற்றல் பெற்ற திராணி உள்ள தன்னம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்கிறது. பாரு, காவல்துறை எங்களுக்கு எவ்வளவு காவல்துறையை பாரு. எங்க பாட்டில் எவ்வளவு மருந்து இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியுதுடா. ஒன்னே ஒன்று சொல்றேன். இங்க என் தங்கச்சி சீதாலட்சுமியை எழுத்து போட்டிடுறாருல, யாரு? வி.சி. சந்திரகுமார், திமுக வேட்பாளர். அந்த வி.சி. சந்திரகுமாரும் இந்த முரசும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் ஒன்றாக பணியாற்றியவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். வி.சி. சந்திரகுமாரை போயிட்டு தம்பிங்க இந்த முரசுன்னு ஒருத்தன் வந்து பேசுறானாமே, அவன் யாருன்னு கேள்றா. இந்த மண்ணிலே அள்ளி கொடுத்த வள்ளலாக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் வங்க கடலோரம் அண்ணாவின் அருகாமையில் சந்தன பேழையில் உழைந்து கொண்டிருக்கிறாரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் வள்ளல். இப்போ இரண்டாவது வள்ளல் வாழ்ந்து மறைந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவனை தோல்ல வச்சு தூக்குனார். அவரை யார? இதே ஈரோட்டு வி.சி. சந்திரகுமாரை பெற்ற புள்ள போல வளர்த்தாரா கேப்டன் விஜயகாந்த். அந்த விஜயகாந்திற்கு துரோகம் செய்துட்டு ஒரே நாள்ல போட்டி தேமுதிக ஆரம்பிச்சு கோபாலபுரத்தில் கால நக்கிற பையன்தான் இந்த வி.சி. சந்திரகுமார். ஆமா, இரு தம்பி,
ஒரு நிமிஷம் சொல்லுவேன். எங்க தங்கச்சி சீதா லட்சுமி ஒரு பேராசிரியர். 13 ஆண்டு காலம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்று போராடிக்கிட்டு இருக்காங்க என் தங்கச்சி. இவன் வளர்த்தவன் வீட்டுல சோத மண்ணள்ளி போட்டுட்டு இன்னைக்கு திமுக சீட்டு கொடுக்குதுன்னு பல்லை ஈடி இழிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டா சோறு போட்டவனுக்கே மண்ணள்ளி போட்ட படுபாவினி, நீ எப்படா ஈரோட்டு மக்களுக்கு நாளைக்கு வெற்றி பெற்றால் நல்லது செய்வ சொல்றா? எப்படி நல்லது செய்வ நீ? அதனாலதான் சொல்றோம், நேரம் இல்லை. இன்னொன்னு சொல்லிட்டு போறேன், இன்னும் 3 நாள்ல வீட்டுக்கு 3 இனோவா நிற்கும். இப்போ ஒரு பயல கூட பாரு காணும். வீட்டுக்கு 3 இனோவா. தமிழ்நாட்டில் உள்ள புது இனோவாலாம் வீதிக்கு 5 நிற்கும். நாங்க தெரு தெருவா ஓட்டு கேட்கிறோம். போங்கடா படுபாவில, நாங்க பார்த்து பார்த்து செத்து போட்டோம்டா. என்ன இதே சொல்லி சொல்லி பேச மாட்டானுங்க, பேசவே மாட்டான். நாங்கள் பேசுகிறோம்ல, இதுவரை அண்ணன் எத்தனை மேடை போட்டு கருத்தை சொல்கிறாரு, இவனை ரெக்கார்டை போட்டுக்கிறதுக்கு ஒதே சூரியன் ஒதே சூரியன் ஒதே சூரியன் ஒதே சூரியன். எங்களை உதச்சி தண்ணது தான் போதுண்டா படுபாவி பயல்ல. இனிமேல் நாங்கள் பாதுகாப்பதற்கு நிற்கிறோம். என் தங்கச்சி சொல்லிட்டு போகிறேன் கேட்டுக்க. சீதா லட்சுமி இந்த மண்ணிலே வெற்றி பெற்று நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு சட்டமன்றில் உள்ளே நுழைகிற நாள் தான் ஈரோட்டிற்கு விடுதலை கிடைத்த நாள் என்பதை இங்க இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கணும். 5000 ரூபா கொடுப்பான், 10000 ரூபா கொடுப்பான். நாங்க வந்தா சின்ன சிங்கப்பூர் ஆக்குறோம், பெரிய வைக்க போற ஆக்குறோம், சவுதிய போல மாத்திரம்மா. நான் 4 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லா சாக்கடையும் திறந்து கிடக்கடா. போன தேர்தலில் எங்க ஐயா EVKS இளங்கோ நிற்கும் போது முரசு சொன்னான், இல்லையா ஐயாவுக்கு வயசு மூப்பாகி போச்சுரா, எப்போ எது நடக்குன்னு தெரியாதுரா, தயவு செய்து என் தம்பிக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னேன். போடாத ஐயாவை போட்டு ஊருக்கு போட்டார். எங்க போட்டாரு? அவர் அப்பயே வாய் குழந்தை உங்களுக்குலாம் தெரியும். திமுக காரன் ஒருத்தவனை வாழ வைக்க மாட்டான், என்னையே வாழ வைக்கல. அயோக்கிய பயல்ல ஓட்டு கேட்ட வர்றீங்க, இந்த திறந்து கிடக்கிற சாக்கடைய மூடுல காய்ச்சல்னு மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் கேட்கிறாரு கொசுவா கடிச்சுது. அதுலயே கொசுவு காலையில் கடிச்சா காலரா, மத்தியானம் கடிச்சா மலேரியா, ராத்திரி கடிச்சா சிக்கன் குன்னியா, எடப்பட்ட காலத்துல கடிச்சா ஆனக்கால் நோய், வாந்தி, பேதி வந்து மருத்துவர் எச்சரிக்கிறாரு. சாக்கடைய மூட வக்கத்தை அயோக்கிய பயிலுவ நீங்க சின்ன சிங்கப்பூரா ஈரோட்டை மாத்துருவீங்களாடா? அதனால இங்க இருக்கிற பெரியவர்கள், படித்தவர்கள், பண்புள்ளம் கொண்டவர்கள், உழைப்பாளிகள், பாட்டாளிகள் ஈரோட்டு கிழக்கு தொகுதியின் மேலே நம்பிக்கை வைத்து என் பிள்ளை நோயற்று வாழ்வான், என் பிள்ளை புற்றுநோயற்று வாழ்வான் என்று நம்பிக்கையோடு நாம் தமிழ் கட்சி சின்னமான ஒளி வாங்கி சின்னத்தில் வழி வாங்கி நிற்கிறோம் 13 ஆண்டு காலம். அதனால உங்கள்கிட்ட கேட்குறோம், இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் ஒரு தடவை ஓட்டு போடுங்க. என் தங்கச்சி சீதா லட்சுமியே சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் என் தங்கச்சி பேராசிரியர் அங்க மாறும். இந்த பெஞ்சை தட்டானும்ல, எதுக்கு இடத்துல ஆடு மாடு மாதிரி தட்டுறான் பாரு சட்டமன்றத்தில், அவளை ஆணு வாயை பிறந்துட்டு பார்ப்பான் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை என்னுயிர் அண்ணன் சீமானுடைய உடைமை, 6லும் சாவு 100லும் சாவு. தமிழ் தேசியத்தை வளர்ப்பது, காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நாம் தமிழர். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் பழங்குடி